திருடனின் நம்பிக்கை. ஒரு கோவில் மண்டபத்தில் சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. ஒரு திருடன் அந்த கூட்டத்தில் ஏதாவது திருடலாம் என்ற எண்ணத்துடன் உள்ளே சென்றான். கூட்டம் அதிகமாக இருப்பதால் கூட்டம் முடியும் வரை சற்று நேரம் காத்திருப்போம் என்று ஓரமாக அமர்ந்தான். ஒரு பண்டிதர் கண்ணனை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தார். கண்ணன் நடந்து வரும் அழகே தனி. அவன் தலையில் நவரத்ன கிரீடமும், கழுத்தில் தங்க நகைகளும், இடுப்பில் தங்க ஒட்டியானம், காலில் தங்க கொலுசு, இப்படியாக ஜொலி ஜொலிப்பாக கண்ணன் நடந்து வருகிறான் என்று அந்த பண்டிதர் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தார். இதை கேட்ட அந்த திருடன் கண்ணன் யார் என்பதை அறியாதவனாய், கண்ணன் தனியாக வந்தால் அவனிடம் இருக்கக்கூடிய நகைகளை பறித்து கொண்டு ஒரே அடியாக செட்டிலாகிவிடலாம் என்று மனதிற்கு நினைத்து கொண்டான். மீண்டும் ஆர்வமாக கண்ணன் எங்கு வருவான், எப்பொழுது வருவான் என்று சொல்கிறார்களா என்று காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தான். பண்டிதர் பேசி முடித்தவுடன் கூட்டம் கலைய ஆரம்பித்தன. இந்த திருடனுக்கு எப்படியும் அந்த சிறுவனை சந்தித்து அவனிடம் நகைகளை பறித்துவிட வேண்டும். கண்ணன் எங்கு வருவான், எப்பொழுது வருவான் என்பதை அவரிடமே கேட்போம் என்று பண்டிதரை பார்த்து கண்ணன் எங்கு வருவான் என்று சத்தமாக கேட்டான். கூட்டத்தின் நடுவில் இருந்த பண்டிதர், கண்ணன் ஆற்றங்கரைக்கு வருவான், சென்று பார் என்று கூறினார். மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த திருடன் ஆற்றங்கரைக்கு சென்று காத்திருந்தான். இரவு வேளை நெருங்க ஆரம்பித்தது. புல்லாங்குழல் இசை ஒலி கேட்க அந்த கண்ணன் அந்த பண்டிதர் கூறியவாறே நகைகள் அணிந்து கொண்டு பிரகாசமாக நடந்து வந்தார். கண்ணனை பார்த்த திருடன் மைமறந்தவனாய் அப்படியே நின்று போனான். சற்று நேரம் கழித்து கண் விழித்து பார்க்கின்ற பொழுது கண்ணன் அங்கிருந்து சென்றிருந்தார். ஆஹா, இன்று நான் நல்ல வாய்ப்பை தவற விட்டு விட்டேனே. மீண்டும் அவன் எப்பொழுது வருவான் என்பது தெரியவில்லையே. சரி, அந்த பண்டிதரிடமே சென்று எப்பொழுது கண்ணன் வருவான் என்று கேட்போம் என்று நினைத்தவனாய் மீண்டும் அந்த பண்டிதரை பார்க்க சென்றான். பண்டிதரிடம் நான் கண்ணனை பார்த்தேன் என்று கூறினான். இதை கேட்ட அந்த பண்டிதர், நாள்தோறும் கண்ணனை பற்றியே பேசிக்கொண்டிருக்கும் எனக்கு கண்ணன் தெரியாமல் உனக்கு மட்டும் எப்படி தெரிந்தார்? கண்ணன் என்பது கடவுள், அது தெரியுமா உனக்கு என்று அந்த திருடனை பார்த்து பண்டிதர் கேட்டார். ஐயா, கடவுள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கண்ணனை நான் பார்த்தேன். நீங்கள் வேண்டுமானால் என்னுடன் கூட வாருங்கள், நான் உங்களுக்கு கண்ணனை காட்டுகிறேன் என்று கூறினான் திருடன். பண்டிதர் திருடனுடன் கண்ணனை பார்க்க புறப்பட்டார். ஆற்றங்கரையில் காத்திருந்தார்கள். மாலை வேளையானது. கண்ணன் புல்லாங்குழல் இசை கேட்க பிரகாசமாக அங்கு நடந்து வந்தான். பண்டிதரும் திருடனும் கண்ணனின் காலில் விழுந்து வணங்கினர். பண்டிதர் கண்ணனை பார்த்து கேட்டார், ஒவ்வொரு நாளும் தங்களை பற்றியே சிந்தித்து கொண்டு தங்களை பற்றியே பேசி கொண்டிருக்கும் எனக்கு காட்சி கொடுக்காமல் இந்த திருடனுக்கு போய் நீங்கள் காட்சி கொடுத்து உள்ளீர்களே என்று பண்டிதர் கேட்டார். கண்ணன் சிரித்து கொண்டே கூறினான், நீர் என்னை பற்றியே பேசிக்கொண்டிருந்தாலும் உன்னுடைய உள்மனம் நான் ஒரு சிலை, நான் ஒரு கல் என்றபடியே நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த திருடன் நான் கண்டிப்பாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இவன் காத்திருந்தான். அந்த நம்பிக்கையின் பரிசாகத்தான் நான் என் உருவத்தை அவனுக்கு காட்டுகிறேன் என்று கண்ணன் கூறினான்.